ஜனத்தை ஆண்டவர் நேசித்தார். பாவிகளாய் இருந்தாலும் துரோகிகளாய் இருந்தாலும் ஆண்டவருடைய அக்கறை, ஆண்டவருடைய அன்பு நினிவே பட்டணத்தின் மீது குறையவே இல்லை. என்னையும் ரட்சிக்க அவர் ஜீவனையே கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் சிந்தின இரத்தம் நமக்கு மீட்பை தருகிறது, அவர் கொண்ட காயங்கள் நமக்கு சுக வாழ்வை தருகிறது. வர வேண்டும் வர வேண்டும் விரைவாகவே, வழிமேலே விழி வைத்து காத்திருக்கிறேன். வர வேண்டும் வர வேண்டும் ஆண்டவரை பார்த்து வழிமேலே சேர்ந்து சொல்லுவோம். வர வேண்டும் வர வேண்டும் விரைவாகவே, வழிமேலே விழி வைத்து காத்திருக்கிறேன். சத்தமாய் வர வேண்டும் வர வேண்டும் விரைவாகவே, வழிமேலே விழி வைத்து காத்திருக்கிறேன். ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும். ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும். வருகைக்காய் காத்திருக்கிறேன். எப்போது வருவீரையா? வருகைக்காய் வருகைக்காய் காத்திருக்கிறேன். எப்போது எல்லாரும் சேர்ந்து வர வேண்டும் வர வேண்டும், வழிமேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். வர வேண்டும் வர வேண்டும் விரைவாகவே, சத்தமாய் ஓடி வாங்கப்பா. வர வேண்டும் வர வேண்டும் விரைவாகவே, வழிமேலே விழி வைத்து காத்திருக்கிறேன். வர வேண்டும் வர வேண்டும் விரைவாகவே, வழிமேலே விழி வைத்து காத்திருக்கிறேன். நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அப்பா நீர் வாங்க, எங்களை அனலாக்க நீர் வாங்கப்பா. உடைய ஆவி எங்க மேல ஊற்றப்படட்டும், உடைய அக்கினி எங்க மேல ஊற்றப்படட்டும். எங்களை உருவாக்க நீர் வாங்கப்பா, எங்களை பயன்படுத்த நீர் வாங்கப்பா, எங்களை அபிஷேகிக்க நீர் வாங்கப்பா, எங்களை தேற்ற நீர் வாங்கப்பா, எங்களை ஆற்ற நீர் வாங்கப்பா, எங்களை ஆறுதல் படுத்த நீர் வாங்கப்பா. ஓ எங்களை பலப்படுத்த நீர் வாங்கப்பா. லாபா ராகாது டாபா ஷகாதா டாபனபு. நல்ல வாய்களை திறந்து ஒரு தெய்வீக பலன், ஒரு தெய்வீக சுகம், ஒரு தெய்வீக ஆரோக்கியம் ஓ உண்டாகிறது இயேசுவின் நாமத்தில். தேவ வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. லா ராகாதா டாபா ஷகாதா நாமா ரேஹேதி தேவே கமலா பலப துனமா ராகாது டாபா ஷகாதா நாமா லஹாதா நபலபு துனிபி கமா கமா. ரெண்டு கரங்களை உயர்த்தி நம்ம ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டியே உடைந்து போனவர்களை உருவாக்குகிற தேவன், தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துகிறவர், ஆடு மேய்த்துட்டு இருக்கிறவனை ராஜாவாய் மாற்றுகிறவர், குழியில விழுந்தவனை தளபதியாய் உயர்த்துகிறவர். ஓ ரபா ஷகாதா மலபோ, கழுதையை தேடி போனவனை அவர் அரசனாய் மாற்றுகிறார். இன்னைக்கும் உதவாது உடைக்கப்பட்ட நிலைமையில நீங்க வந்திருக்கலாம், பல போராட்டத்தினால நொந்து போய் இந்த இடத்திற்கு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மீண்டும் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய், நீ வேரூன்றுவாய், நீ நிலைத்திருப்பாய், நீ பூ பூப்பாய், நீ காய் காய்த்து கனி தருவாய். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி அவர் திரும்பவும் கட்டுகிறவர், திரும்பவும் எழும்ப பண்ணுகிறவர், திரும்பவும் உருவாக்குகிறவர். உடைந்த பாத்திரமாயிருந்த மண்பாண்டத்தை அந்த குயவன் மீண்டும் புதிய பாத்திரமாய் அதை உருவாக்கினார்.
அதே போல உங்களை கர்த்தர் மீண்டும் புதிய பாத்திரமாய், இது பழைய பாத்திரத்தை போல அல்ல, பழையவை ஒளிந்தன, எல்லாம் புதிதாக போகிறது. ஒரு புதிய பாத்திரமாய், இனி தோல்வி இல்லை, இனி துக்கம் இல்லை, இனி கஷ்டம் இல்லை. கடந்ததை நினைத்து கலங்காத, நடந்ததை மறந்துடு, நீ வந்த பாதைகளை மறந்துடு, நீ பட்ட கஷ்டத்தை மறந்துடு, நீ பட்ட போராட்டத்தை மறந்துடு, அதையே பேசிட்டு இருக்காத. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இன்றைக்கே தோன்றுகிறது. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய துவக்கத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய அதிசயத்தை செய்கிறேன். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி, இனி ஏமாற்றம் இல்லை, இனி தோல்வி இல்லை, இனி அவமானம் இல்லை, இனி நிந்தை இல்லை. இயேசு எனக்காக ஜெயம் எடுத்தார், இயேசு என் பட்சத்தில் வழக்காடினார், இயேசு என் சார்பாய் வந்து நின்றார், இயேசுவே எனக்கு துணையாய் நிற்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி, சொந்தம் இல்ல, பந்தம் இல்ல, இயேசு எனக்கு துணையாய் நிற்கிறார். கரங்களை உயர்த்தி அந்த அன்பை பாருங்க. எப்படி இருந்த என்ன நீர் எப்படி உருவாக்கி இருக்கிறீங்கப்பா. ஆரம்பமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்த என்ன, எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சிட்டு இருந்த எனக்கு ஆரம்பத்தை கொடுத்து இப்ப வரைக்கும் உயிரோட வச்சிருக்கிறீங்கப்பா. என்ன நிலைச்சு நிக்க பண்ணிருக்கிறீங்கப்பா. என் கரத்தை நீங்க பிடிச்சிருக்கிறீங்கப்பா. கரங்களை உயர்த்தி, நான் தோத்து போனவன் உலகம் பார்த்து என்னையும் புதிய மனிதனாய் நீர் உருவாக்க என தேடி வந்தீங்களேப்பா. உலகம் ஜீரோன்னு சொல்லுச்சு, நீங்க என்னை எப்பவும் ஹீரோவா பார்த்தீங்கப்பா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், பாடுங்க. அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும். உதவாத எண்ணில் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத எண்ணில் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் உலகம், சொல்லுங்க, நீங்க இல்லாம என் உலகம், நீங்க இல்லாம, நீங்க இல்லாம என் உலகம். இப்ப ரெண்டு கரங்களையா அசைத்து, தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. ஓ தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஓ தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆயிரங்கள் பார்த்தாலும், கோடிசனம் இருந்தாலும், உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும், கோடிசனம் இருந்தாலும், இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடி. ஆண்டவரை பார்த்து, நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை, நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன துக்கம் மறக்கலை. ஓ மனுஷன் மறந்து நீங்க என்ன துக்கம் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு சபையார் எல்லாரும் உம்மை ஆராதிப்பேன், என்னை மன்னிக்க வந்த உம்மை பாட ஒரு காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் ஆளுதவ நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம,
என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள் எல்லா சத்தமா உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம்ப்பா. உண்மை என்னை மன்னிக்க நீங்க வந்தீங்கப்பா, என்னை உருவாக்க நீ வந்தீங்க தகப்பனே. 1000 பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை போல அழகு, உம்மை போல எங்களை நேசிக்க யாரும் இல்லப்பா. ராபா ஷகாதா நாம லகாதுடா பகபலப. 2 கரங்களை உயர்த்தி அந்த சிலுவையை பாருங்க. உண்மைதான் சொல்றவங்க உண்மைப்பா. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம அலைஞ்சு திரிஞ்ச போது எனக்கு முகவரியை கொடுத்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து என்னை நீங்க அழகு பார்த்தீங்கப்பா, என்னை உருவாக்குனீங்கப்பா, என்னை மீண்டும் அணைந்து கொண்டீங்கப்பா. ஓ உம்மை போல அழகு யாரும் இல்லப்பா, உம்மை போல அழகு யாரும் இல்லப்பா. என் மேல அன்பு காட்டுனது உங்களை போல வேற யாரும் இல்லப்பா. விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி லா ராதா பாஷகாதா பலபோ. இயேசுவின் அன்பு மாறாத அன்பு, இயேசுவின் அன்பு நிலையான அன்பு. இன்னைக்கு உங்களை கர்த்தர் கரம் பிடித்து தூக்கி எடுக்கிறார். உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நான் உன் கூட இருப்ப மகனே. நானே உனக்கு முன்னாடி போய் கோணலான வழிகளை நேராக்குவேன், கரடு முரடான பாதைகளை சமமாக்குவேன். ஓ நான் உன் கூட இருப்பேன், நீ பயப்படாத, நீ கலங்காத, திகையாத, நான் உன்னை நடத்துவேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன், நான் முத்தரிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் மன்னிக்கப்பட்டவன், நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன். சத்தியம் என் கச்சை, நீதி என் மார்க்கவசம், விசுவாசம் என் கேடகம், வசனம் என் பட்டயம். எனக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, எனக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை. நான் இஸ்ரவேல், நான் கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவன், இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவன். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. விலையேற பெற்ற இரத்தத்தினால நாம் கழுவப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. சாதாரண ஆட்கள் அல்ல, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அழகான பாடல். தலை சாய்க்கும் கல் நீரையா, எனக்கு மூளை கல் நீரையா, ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஆமென். நமக்கு எப்பெல்லாம் போராட்டங்கள் வருமோ, பாடுகள் வருமோ, அப்படியே அவர் மேலே தலை சாஞ்சிட்டா போதும், ஒரு நிம்மதியும் சமாதானத்தையும் தருவார். ஹல்லேலூயா. அவர் தான் தலை சாய்க்கிற ஒரு நல்ல ஒரு கல், நம்மளுடைய வாழ்க்கையுடைய மூளைக்கல். நல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். இந்த பாடல் ஃபுல்லாக யாக்கோபுடைய ஸ்டோரி. ஆண்டவர் யாக்கோபை எப்படி நடத்தினார். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரப்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்கு கொடுத்தீரே. அந்த வாக்கு தத்தத்தை வச்சு இந்த பாடல் இருக்கு. எல்லா கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். நல்லா கரங்களை தட்டி. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. சொல்வோம். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரப்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரப்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும்
என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் நல்லா கைத்தட்டி கைவிடவே மாட்டீர். ஓ, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். இப்ப கரங்களை உயர்த்தி ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஓ, ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை சொல்லுங்க. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். இயேசு சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடவே மாட்டார். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொல்வோம், என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். கரங்களை உயர்த்தி சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீரோ. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே நல்லா கை தட்டி ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீர். கடைசியா தலைக்கு மேல ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் நல்லா உற்சாகமா ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோனா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். மத்தேயு எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 39வது வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். ஆமென்.
ஆண்டவர் ஒரு அடையாளத்தை காட்டுகிறார். யோனாவை சுட்டி காமிக்கிறார். யோனா எப்படி இரவும் பகலும் 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்தாரோ, அதே போல் மனுஷகுமாரனும் பூமியின் இருதயத்தில் 3 நாட்கள் இருப்பார். இதுதான் அடையாளம் அப்படிங்கிறார். யோனாவுடைய கதையை பார்த்தீங்கன்னா, ஏன் யோனாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? யோனாவை குறித்து புதிய ஏற்பாட்டிலையும் படிக்கிறோம். யோனாவுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், நினிவே பட்டணத்துக்கு ஆண்டவர் யோனாவை போக சொல்லுகிறார். அங்கே 1,20,000 ஜனங்கள் இருக்கிறாங்க. யோனாவுடைய பிரசங்கத்தில் நினிவே பட்டணத்தில் இருக்கிற 1,20,000 ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டார்கள். இந்த நினிவே பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணமாக இருந்தது அப்படின்னா, இந்த நினிவே பட்டணத்தை குறித்து 3 புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. நாகும் புஸ்தகத்தில், யோனா புஸ்தகத்தில், செப்பனியா புஸ்தகத்தில் நினிவே பட்டணத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. நாகும் 3வது அதிகாரம் 1 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த நினிவே பட்டணம் இரத்த பலிகள் நிறைந்த ஒரு தேசமாக இருந்தது. 2வது வசனம் சொல்கிறது, இரத்தம் கடகடவென்று ஓடுகிற ஒரு தேசமாக இருந்தது. ஒரு இரத்த பலிகள் நிறைந்த ஒரு தேசம் இந்த நினிவே தேசம். 2வது, இந்த நினிவே பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணமாக இருந்தது? அதே 1 வசனத்தில் அதாவது திருடர்கள், கொள்ளையர்கள் மிகுந்திருக்கிற ஒரு பட்டணமாக இருந்தது. அதாவது வெளியே நடக்கவே முடியாது. எப்போ திருடர்கள் வருவாங்க, எப்போ கொள்ளையர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பயம் நிறைந்த ஒரு பட்டணமாக இருந்தது. அடுத்தது 3வது, இந்த பட்டணம் எப்படி இருந்ததுன்னா, 4வது வசனம் சொல்லுகிறது, தன் வேசித்தனங்களினால் ஜாதிகளையும் தன் சூனியங்களினால் வம்சங்களையும் விற்கிற மகா சூனியக்காரியும் ரூபவதியுமாக இருக்கிற வேசியினுடைய திரளான வேசித்தனம் நிறைந்த பட்டணமாக இருந்தது. ஒரு வேசித்தனம் நிறைந்த ஒரு பட்டணம் இந்த நினிவே பட்டணமாக இருந்தது. 4வது, இந்த நினிவே பட்டணம் எப்படி இருந்தது? பொல்லாங்குனால் நிறைந்த ஒரு பட்டணமாக இருந்தது. எல்லா இடத்துலையும் பொல்லாப்பு நிறைந்த ஒரு பட்டணம். 5வது, இந்த நினிவே பட்டணம் எப்படி இருந்தது? செப்பனியா 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லுகிறது, இது பெருமை நிறைந்த பட்டணமாக இருந்தது. அந்த வசனம் சொல்லுகிறது, நான் தான், என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று தன் இருதயத்திலே சொல்லி நிர்விசாரமாய் வாழ்ந்து களி கூர்ந்த நகரம் இதுவே. நான் தான், என்னை தவிர வேற யாரும் இல்லை அப்படின்னு பெருமையில் வாழ்ந்த ஒரு நகரம் இந்த நினிவே பட்டணம். 6வது, இந்த நினிவே பட்டணம் எப்படி இருந்ததுன்னா, தாகோனை வழிபடுகிற ஒரு பட்டணமாக இருந்தது. விக்கிரகங்களை வழிபடுகிற ஒரு பட்டணமாக இருந்தது. இந்த தாகோனை குறித்து நான் உடன்படிக்கை பெட்டி அப்படிங்கிற ஒரு செய்தி கொடுக்கும்போது இந்த தாகோனை குறித்து நான் பேசியிருக்கிறேன். வேதத்தில் அநேக இடத்துல இந்த தாகோன் விக்கிரகத்தை குறித்து வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 சாமுவேல் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உடன்படிக்கை பெட்டி தாகோனுடைய கோயிலுக்குள்ள வைக்கிறாங்க. வைக்கும்போது அடுத்த நாள் வந்து பார்க்குறாங்க, தாகோனுடைய சிலை அது கீழே விழுந்திருந்தது. அடுத்தது அதை எடுத்து நிறுத்தி வச்சுட்டு மறுபடியும் அடுத்த நாள் வந்து பார்க்குறாங்க, தாகோனுடைய சிலை கீழே விழுந்தது மாத்திரமல்ல, அதோடைய தலை தனியாகவும் கை தனியாகவும் இருந்தது. அந்த தாகோனுடைய உருவம் எப்படி இருந்ததுன்னா, அதுக்கு அதாவது இடுப்புக்கு கீழே அது மீனாகவும் இடுப்புக்கு மேலே மனுஷனாகவும் இருந்தது. இதுதான் அந்த தாகோனுடைய உருவம். இதை பெலிஸ்தர்கள், நினிவே பட்டணத்தார் இவர்களெல்லாம் இந்த தாகோனை வணங்கி கொண்டிருந்தார்கள். அதனால தான் அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, கை தனியாக விழுந்திருக்கும், தலை தனியாக விழுந்திருக்கும், ஆனால் கால் உடஞ்சிருக்காது. காரணம், அதுக்கு கால் இல்லை, அதுக்கு இடுப்புக்கு கீழே அது ஃபுல்லாகவே மீனுடைய மெர்மெய்டு மாதிரி. இதை அப்போவுமே அவர்கள் தெய்வமாக வணங்கியிருக்கிறார்கள். பாருங்க, நினிவே பட்டணத்தார் மிகுந்த பொல்லாதவர்களாக இருந்தார்கள். வேசித்தனம் நிறைந்த ஒரு பட்டணம், திருட்டு நிறைந்த ஒரு பட்டணம், பெருமை நிறைந்த ஒரு பட்டணம், விபச்சாரம் நிறைந்த ஒரு பட்டணம், பயம் நிறைந்த ஒரு பட்டணமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, விக்கிரகங்களை வணங்குகிற ஒரு பட்டணமாக இருந்தது. இந்த பட்டணத்துக்கு யோனாவை ஆண்டவர் சொல்கிறார், யோனாவே நீ போயா இந்த பட்டணம். யோனா பயப்படுகிறார். நினிவே அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயத்தை கொண்டு வருகிற ஒரு பட்டணம். அந்த ஜனங்கள்லாம் அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், என்ன சொன்னாலும் திருந்தாத ஒரு ஜனங்கள், அவர்கள் கொள்ளையர்கள், அவர்கள் பொல்லாதவர்கள் அப்படின்னு எல்லாரும் அந்த ஜனங்களை பார்த்து வெறுத்தார்கள். அவர்கள் பொல்லாதவர்கள் என்று எல்லாரும் சொன்னார்கள். அவர்களை பார்த்து பயந்தார்கள்.
அந்த தேசத்துக்கு போறக்கே ஒரு பயம் வந்தது. ஆனா எல்லாராலையும் வெறுக்கப்பட்ட ஒரு பட்டணம் ஆண்டவரால் நேசிக்கப்பட்டது. ஆண்டவர் நினிவே பட்டணத்தை நேசித்தார். அந்த பொல்லாத ஜனங்களை ஆண்டவர் நேசித்தார். விபச்சார சந்ததியை ஆண்டவர் நேசித்தார். திருடர்களையும் கொள்ளையர்களையும் ஆண்டவர் நேசித்தார். அவர்கள் மேல அன்பு வைத்தார். அதனால தீர்க்கதரிசிக்கு மேல தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்புகிறார். ஒரு தீர்க்கதரிசி போறாங்க, அவர்களை அவங்க கொலை செய்யறாங்க. அடுத்த தீர்க்கதரிசியை போறாங்க, அவர்களை அவர்கள் கொலை செய்யறாங்க. அடுத்த தீர்க்கதரிசியை போறாங்க, அவர்களை அவர்கள் கொலை செய்யறாங்க. ஆண்டவர் விடவே இல்லை. எத்தனை தீர்க்கதரிசிகளை நினிவே பட்டணத்தார் கொலை செய்தாலும் ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு மேல தீர்க்கதரிசிகளை அனுப்பி தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார். நினிவே பட்டணத்தை ஆண்டவர் நேசித்தார். பாவிகளாய் இருந்தாலும் துரோகிகளாய் இருந்தாலும் ஆண்டவருடைய அக்கறை, ஆண்டவருடைய அன்பு நினிவே பட்டணத்தின் மீது குறையவே இல்லை. ஆண்டவர் பரிதபிக்கிறார். ஐயோ, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த 1,20,000 ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். என் இருதயம் ஏங்குது. இவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்களா? இவங்க என்னை அறிந்து கொள்ள மாட்டார்களா? தங்களுடைய பாவ வழியை விட்டு திருந்த மாட்டார்களா? இவர்களுக்காக என்னுடைய இருதயம் ஏங்குது. இன்னைக்கும் ஒருவேளை பொல்லாதவர்கள், நான் கெட்டவன் அப்படின்னு நீங்களே சொல்லலாம். உங்களுக்காக அவருடைய இருதயம் ஏங்கி கொண்டு இருக்கிறது. நான் பாவ வழியில் இருக்கிறேன், துரோகியா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து பாவத்தை வெறுக்கிறார். ஆனா உங்களை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். உங்க மேல இயேசு பிரியமா இருக்கிறார். அதனாலதான் யோனாவை பார்த்து சொல்றார், யோனாவே நீ போயா. யோனாவும் நம்மை போல ஒரு மனுஷன்தான். யோனாக்கு தெரியும், எத்தனையோ தீர்க்கதரிசிகள் முன்னாடி நினிவே பட்டணத்துக்கு போனாங்க, ஒரு திரும்பி வந்ததில்லை. நானும் போவேன், திரும்பி வரமாட்டேன். அட்லீஸ்ட் என் உயிர் இருந்தால் நான் ஊழியம் செய்வேன். அதனால நான் தர்சீஸுக்கு போய் நினிவேக்கு போய் ஊழியம் செய்யறதுக்கு பதிலாக நான் எப்படி ஊழியம் தானே செய்ய போகிறேன், நான் தர்சீஸுக்கு போய் ஊழியம் செய்கிறேன்னு தன்னுடைய டிக்கெட்டை மாற்றி தர்சீஸுக்கு போகிறான். யோனாவுடைய பார்வையில் அவன் செஞ்சது ரொம்ப கரெக்டாக தெரிஞ்சது. நான் எடுத்த முடிவு, நான் போகிற பாதை இது சரியான பாதை, இது ஒரு கரெக்டான பாதை. காரணம், நான் உயிர் இருந்தால் அவருக்காக எவ்வளோ நாள் ஓடலாம். இந்த உயிர் முக்கியம்னு அவன் தன்னுடைய பலத்தில் சிந்தையில் ஒரு டிக்கெட் எடுத்து போகிறான். போகும்போது என்ன நடந்ததுன்னா, ஒரு பெரிய காத்தடிச்சது, கடல் கொந்தளிச்சது. வேதம் சொல்கிறது 4வது அதிகாரம், யோனா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் கர்த்தர் அந்த கொந்தளிப்பையும் அந்த காற்றையும் அனுப்பினாராம். அதை அனுப்பி அந்த படகு இடிந்து விழுகத்தக்க அது பெரிய ஒரு அலை உண்டாக்கினது. அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாச்சு. உடனே அங்க இருக்கிற ஜனங்கள், இது தெரிந்த கதை தான், சீட்டு போட்டு பார்ப்போம் யார் பேர்ல விழுகுதுன்னு பார்ப்போம்னு அவங்க சீட்டு போடுறாங்க. சீட்டு போட்டு பார்த்தா அது யோனாவின் பேர்ல விழுகுது. உடனே யோனாவை கூப்பிட்டு கேட்குறாங்க, நீங்க யாருப்பா, நீ யார்? சீட்டு போட்டு பார்த்ததுல உன் பேர் விழுகுதே, என்ன ஆச்சு? எதனால இந்த புயல், எதனால இந்த காற்று, எங்களுக்கு நீங்க சொல்லுங்க. உடனே யோனா சொல்லுகிறார், 9வது வசனம், அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். நான் ஒரு எபிரேயன், இந்த சமுத்திரத்தையும் இந்த பூமியை, இந்த கொந்தளிக்குதே இந்த சமுத்திரத்தையும் இந்த பூமியையும் உண்டாக்கின தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவன். நான் ஒரு தீர்க்கதரிசி. இதை சொன்னதுமே ஜனங்கள் நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே யோனாவை பார்த்து கேட்குறாங்க, இந்த புயல் நிற்கணும்னா, இந்த கொந்தளிப்பு நிற்கணும்னா நாங்கள் என்ன செய்ய யோனா? சார் நாங்கள் என்ன சார் செய்ய? உடனே யோனா சொல்லுகிறார், இந்த கொந்தளிப்பு என்னால் வந்தது. என்னை தூக்கி இந்த கடலில் போட்டிங்கன்னா இந்த கொந்தளிப்பு நின்றும். அதே போல் யோனாவை தூக்கி கடலில் போட்டாங்க. போட்டதும் அங்கே கொந்தளிப்பு நின்னது. யோனா தானாக கடலில் விழுகலை, இல்லை யோனாவை அவங்க கம்பல் பண்ணி தூக்கி கடலில் போடலை. யோனாவே சொல்கிறார், என்னை தூக்கி கடலில் போடுங்க, இந்த கொந்தளிப்பு நிற்கும். அந்த படகுக்கு சமாதானத்தை உண்டாக்க யோனா அவர் முன்னாடி வந்து தன்னையே கொடுத்தார். கடலில் தூக்கி என்ன தூக்கி போடுங்கன்னு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவும் இதே போல தான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சூசைட் பண்ணலை, அவர் முன்னாடி வந்து தன்னையே ஜீவ பலியாக கொடுத்தார்.
நாம் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ண இயேசு தன்னையே ஜீவ பலியாக கொடுத்தார். ஏசாயா எழுதின புஸ்தகம் 53வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் சொல்கிறது, நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானோம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல வந்தது, அவருடைய தழும்புகளால். அப்போ எப்படி யோனா இந்த படகுக்கு சமாதானத்தை கட்டளையிட தன்னையே கொடுத்தார், அதே போல இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய தலைமுறைக்கு நம்மளுடைய சந்ததிக்கு கொந்தளிக்கிற புயல் அமர, நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற பெரிய போராட்டங்கள் அதெல்லாம் அமர்ந்து சமாதானமாக இயேசு தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். ஹல்லேலூயா. அடுத்தது யோனாவை தூக்கி கடல்ல போட்டாங்க. கடல்ல போட்டது ஒரு பெரிய மீன். வேதம் சொல்கிறது ஒரு பெரிய மீன் வந்து யோனாவை விழுங்கினதான். இந்த மீன் யோனாவை விழுங்கினதும் யோனா நினைச்சாரு, நான் என் கதை முடிஞ்சது, என்னுடைய சாப்டர் முடிஞ்சதுன்னு. ஆனால் இந்த மீன் யோனாவை விழுங்கினதும் யோனாக்கு மீனின் வயிற்றுக்குள்ள, வேதம் சொல்கிறது மீனின் வயிற்றுக்குள்ள யோனா செபிக்க ஆரம்பித்தார். இப்போ இந்த மீன் டிராவல் பண்ணுது, 500 மைலை தாண்டி இது போய்கொண்டு இருக்கிறது. 3 நாள் இரவு 3 நாள் பகல் இந்த மீன் நேராக போயிட்டே இருக்கு. கடைசியில் எங்கே போய் அது யோனாவை கக்குச்சுன்னா, நினிவே பட்டணத்தில் யோனாவை கக்குது. அங்கே கரையில் அநேகர் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, அநேகர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க ஒரு பெரிய மீன் வந்து ஒரு மனுஷனை வெளியே கக்குது. கக்குனதும் இவங்கெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, ஐயோ இது என்ன அதிசயம், ஒரு மீன் வந்து ஒரு மனுஷனை வெளியே கக்குதே. ஓடி வந்து அவன் பக்கத்தில் வந்து அவனை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் யாருப்பா, ஒரு மீன் வந்து உங்களை கக்குதே. நான் நினைக்கிறேன் யோனா இதே பதில் தான் சொல்லியிருப்பார். இந்த சமுத்திரத்துக்கும் வானத்துக்கும் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு பயபக்தி உள்ளவன், நான் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு யோனா அவங்க கிட்ட சொல்லியிருப்பார். உடனே இந்த செய்தி ராஜாவுக்கு போயிருக்கும். ராஜா கிட்ட, ராஜா ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார் நம்மளுடைய நினிவே பட்டணத்துக்கு, நம்மளையெல்லாம் ரட்சிக்கும்படி ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார். ராஜா சிரிச்சிருப்பார், தீர்க்கதரிசியா, நினிவே பட்டணத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியா, அவனையும் கொல்லுங்க, அவனையும் சங்கரிச்சு போடுங்க, நம்ம ஜனங்களை கூப்பிட்டு ஒரு பார்ட்டி வைங்க, ஒரு விருந்து வைங்க, நல்லா மேலதாள அடிங்க, ஒரு கொண்டாட்டம் சத்தம் கேட்கட்டும், அந்த கொண்டாட்ட சத்தத்தில் இந்த தீர்க்கதரிசி யோனாவை சங்கரிப்போம், ஜனங்களுக்கெல்லாம் ஒரு விருந்து இருக்கட்டும் அப்படின்னு ராஜா சொல்லியிருப்பார். உடனே அங்கே இருக்கிறவங்க, இல்லை ராஜா இல்லை, மற்ற தீர்க்கதரிசிகளை போல இந்த தீர்க்கதரிசி கப்பலில் வரல, மற்ற தீர்க்கதரிசிகளை போல இந்த தீர்க்கதரிசி நடந்து வரல, மற்ற தீர்க்கதரிசிகளை போல இந்த தீர்க்கதரிசி குதிரையில் வரல, மற்ற தீர்க்கதரிசிகளை போல இந்த தீர்க்கதரிசி வந்து ஒட்டகத்தில் வரல, இந்த தீர்க்கதரிசி மீனின் வாயிலிருந்து வெளியே வந்தார். இதை கேட்டதும் ராஜாக்கு கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன, மீனின் வாயிலிருந்து ஒருத்தன் வந்தானா? அவங்க மீனை தெய்வமாய் வணங்கி கொண்டிருந்தார்கள். இந்த மீன் தான் தெய்வம், இதுதான் தெய்வம், பாதி மனுஷன் பாதி மீனா இருக்கிறது தான் தெய்வம்னு சொல்லி அதை தெய்வமா வணங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மீன் வந்து ஒருத்தனை வெளியே கக்குது. இதை கேட்டதும் யோனாவை பார்த்ததும் அவங்க நடுங்க ஆரம்பிச்சாங்க. இப்போ ராஜா சொன்னார், இந்த யோனா என்ன சொல்றாருன்னு கேளு. இந்த யோனா கிட்ட வந்து இந்த யோனா சொன்னார், இந்த மீன் தெய்வம் அல்ல, கர்த்தரே தெய்வம், இந்த சமுத்திரம் தெய்வம் அல்ல, கர்த்தரே தெய்வம், இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரே தெய்வம். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புங்கள், பாவ வழிகளை விட்டு மனம் திரும்புங்கள், வேசித்தனத்தை விட்டு மனம் திரும்புங்கள், இச்சை மோகத்தை விட்டு மனம் திரும்புங்கள், திருட்டை விட்டு மனம் திரும்புங்கள், கர்த்தரே தெய்வம், அவர் பட்சமாய் மனம் திரும்புங்கள், திரும்புங்கள். இதை யோனா சொன்னதும் வேதம் சொல்லுகிறது, அந்த அதிகாரத்தில் ராஜா முதல் மாடு ஒட்டகம் எல்லாம் 3 நாள் உபவாசம் போட்டு ஆண்டவருடைய பாதத்தில் இருந்தார்களாம். அந்த வசனத்தை வாசிங்க, 8வது வசனம். மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திருப்புவார் என்று கூற சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஒரே நாள்ல அந்த நடந்தது என்ன? ராஜா முதல் பொல்லாத ஜனங்கள்,
மனம் திரும்பாத ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், என்ன சொன்னாலும் நக்கல் அடிக்கிறதும் தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிற ஜனங்கள் இந்த நாளில் ஒரே பிரசங்கத்தில் 1,20,000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ராஜா முதல் மிருக ஜீவன்கள் வரை 3 நாட்கள் தண்ணி குடிக்காமல் உபவாசம் போட்டு, ஐயோ எங்களுடைய பாவத்தை மன்னிங்கப்பா, எங்களுடைய அக்கிரமத்தை மன்னிங்க, எங்களுடைய மீறுதல்களை மன்னிங்கன்னு ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து அழுது மனம் திரும்பினார்கள். நான் செய்வேன் என்று சொன்ன அந்த பொல்லாங்கை ஆண்டவர் நினிவே பட்டணத்துக்கு செய்யாமல் இருந்தார். நினிவே பட்டணத்துக்கு தீங்கு வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். காரணம் என்ன? அவர்கள் மனம் திரும்பினார்கள். மனம் திரும்புறவனோடு கூட ஆண்டவர் இருப்பார். ஒருத்தன் மனம் திரும்பிட்டானா அவன் ஆண்டவர் ரொம்ப நேசிப்பார். மனம் திரும்பாத கல்லுள்ள இருதயத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். மனம் திரும்புகிற, கரைந்து போகிற, அதாவது மாறக்கூடிய இருதயத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். கல்லான இருதயத்தை தூக்கி போட்டுட்டு மனம் திரும்பக்கூடிய ஒரு இருதயத்தை ஆண்டவர் இந்த நாளில் எதிர்பார்க்கிறார். யோனாவுடைய ஸ்டோரியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு 3 காரியத்தை நான் உங்களோடு கூட பேசுகிறேன். முதலாவது, இந்த யோனா எப்படி மாறினான்னா, ஒரு பெரிய புயல் அடிக்குது, காற்று அடிக்குது. யோனா அது வரைக்கும் யோனாவுடைய பார்வைக்கு யோனா சரியான காரியத்தை தான் நான் செய்கிறேன், நான் நினிவேக்கு போகலை, நினிவேக்கு போனால் என் உயிர் போயிடும், நான் தர்சீஸுக்கு போகிறேன், இது என்னுடைய பார்வைக்கு கரெக்டாக இருக்குது, இதுதான் சரி அப்படின்னு அது வரைக்கும் தன்னுடைய பார்வைக்கு சரியான காரியத்தை செய்கிறதாய் நினைத்த யோனா, ஒரு பெரிய கொந்தளிப்பு வரும்போது, ஒரு பிரச்சனைகள் வரும்போது யோனா முதல்ல சொன்னது என்ன ஒரு வார்த்தைனா, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், என்னை தூக்கி கடலில் போடுங்க, இந்த கொந்தளிப்பு அமைதியாயிரும், இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். தன்னுடைய குற்றத்தை, முதல் பாயிண்ட், தான் தவறு செய்தேன் என்று அவன் உணர்ந்தான். ஐயோ நான் தப்பான பாதையில் வந்துட்டேன், இந்த பிரச்சனை, இந்த போராட்டத்துக்கு காரணம் நான் தான், நான் செய்த தவறான முடிவு தான், நான் எடுத்த முடிவு தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணங்கிறத அவன் உணர்ந்தான். இன்னைக்கு அநேகருக்கு உணர்வு இல்லை. பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது அநேகர் மற்றவங்களை கை காட்டிடுறாங்க. இவங்களால தான் பிரச்சனை, இவங்களால தான் பிரச்சனை, இந்த குடும்பத்தால தான் பிரச்சனை. இன்னைக்கு அநேகர் என்னால தான் பிரச்சனை, ஏன் இது ஏன் பிரச்சனை, இது என்னால தான் வந்தது, இதுக்கு காரணம், இதுக்கு பொறுப்பு எல்லாம் நான் தானே ஏற்றுக்கொள்றது இல்லை. ஆதாம் ஏவாளை கை காட்டினது போல இன்னைக்கு அநேகர் மற்ற மனைவியை கை காட்டிடுறாங்க. எல்லாத்துக்கும் பிரச்சனை காரணம் இவ தான் அப்படின்றாங்க. ஏற்றுக்கொள்ளுகிற யோனா எப்படி மாறினானா, ஏற்றுக்கொள்ளுகிறவனாய் மாறினான். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான். ராஜாவும் சொல்றார், நினிவே பட்டணத்து ராஜா உடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது அவர் ஏற்றுக்கொள்ளார். ஐயோ உண்மைதான், நம்ம ஒரு பொல்லாங்கு செஞ்சுருக்கிறோம், நம்ம தவறு செஞ்சுருக்கிறோம், ஒருவேளை ஆண்டவர் நம்ம மேலே மனம் இறங்குவார், அவர் நம்மளை ரட்சிப்பார், நம்மளை அழிக்காதபடிக்கு நம்மளை தப்புவிப்பாருன்னு ஏற்றுக்கொண்டான். தான் செய்த குற்றத்தை ராஜா, நினிவே பட்டணத்தின் ராஜா ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை இருக்கா? வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 28வது அதிகாரம் 13வது வசனம், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். உங்க பாவத்தை நீங்க அறிக்கை செய்யுங்க. ஒருவேளை பிரச்சனைகள் வழியா போயிருக்கலாம், போராட்டத்தின் வழியா போயிருக்கலாம், யாரையும் கை காட்டாதீங்க. இவங்களால தான் பிரச்சனை, இவங்களால தான், யாரையும் கை காட்டாதீங்க. அதை ஏற்றுக்கொள்ளுங்க. இது என்னால பிரச்சனை, இதை நானே சால்வ் பண்ண போகிறேன், இது என்னால் தான் வந்தது, நான் இதை கடந்து போவேன். அதை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து அந்த பாவத்தை விட்டு விடுங்க. உங்களுக்கு அவர் வாழ்வு கொடுப்பார், உங்களுக்கு ஜீவனை கொடுப்பார், ஒரு புதிய துவக்கத்தை கொடுப்பார், அதிசயத்தை காண பண்ணுவார், ஒரு சமாதானத்தை கொடுப்பார், சண்டையெல்லாம் மாற்றி ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுவார் உங்கள் குற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது. 2வது காரியம், யோனா உடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது அவனுடைய திட்டம் அல்ல, தேவனுடைய திட்டத்துக்கு நேராக போகிறான். அவனுடைய திட்டம் தர்ஷீஸுக்கு போகிறதா இருந்தது. ஆனால் பெரிய அலை வந்தது, பெரிய பிரச்சனை வந்ததுனால அவனுடைய திட்டம் விலகி தேவ திட்டம் அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது. இந்த பெரிய மீன் அவனுக்கு தேவனுடைய திட்டத்துக்கு நேராக ட்ராப் பண்ணுற ஒரு பஸ்ஸாக மாறுச்சு, ஆண்டவருடைய திட்டத்துக்கு இறக்கி விடுற ஒரு பஸ்ஸாக மாறுச்சு. பிரச்சனை தான், போராட்டம் தானே, அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு பஸ்ஸாக இருக்கும். பிரச்சனை, போராட்டம்
தேவனுடைய திட்டத்துக்கு நேராக உங்களை நடத்தக்கூடிய ஒரு பஸ்ஸாக இருக்கும். உங்களை நடத்தும் பிரச்சனை. அநேக நேரத்தில் பணம் இருக்கும்போது கூட தேவனுடைய திட்டத்தை செய்ய முடியாது. உறவுகள் எல்லாம் சூழ்ந்து இருக்கும்போது, நண்பர்கள் சூழ்ந்து இருக்கும்போது தேவனுடைய திட்டம் அநேக நேரத்தில் நடக்காது. ஆனால் அதிகமாக பிரச்சனைகள் போராட்டத்தின் நேரத்தில் தான் தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிறது. இந்த பிரச்சனைகள் போராட்டம் தேவனுடைய திட்டத்துக்கு நேராக நம்மை கொண்டு போகிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், ஒருவேளை பெரிய பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிருக்கலாம், பெரிய போராட்டத்தை சந்திச்சிருக்கலாம். இந்த பிரச்சனை போராட்டம் நல்லதுன்னு நினைங்க. எல்லா கதவும் அடைச்சிருந்ததுன்னா நினச்சிக்கோங்க, ஆண்டவர் எனக்காக ஒரு கதவை திறக்கிறார். அதுதான் தேவ திட்டம். நீங்கள் திறக்கிற கதவு ஒருவேளை அடைக்கலாம், அவர் திறக்கிற கதவை எந்த மனுஷனாலேயும் அடைக்கவே முடியாது. ஒருவராலும் ஒருபோதும் அடைக்கவே முடியாது. அது தேவ திட்டம். அவர் உங்களை நடத்துவார். உங்களுக்கு வருகிற பிரச்சனை நல்லது, போராட்டம் நல்லது, உங்களுக்கு முன்பதாக வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது நல்லது, அநேக நாள் காத்திருக்கிறீங்களே அந்த காத்திருப்பு நல்லது, எல்லா வழிகளும் இருளா இருக்குதே நல்லது. காரணம் வெளிச்சமா தோன்ற போகிறது. ஒரு நல்ல ஒரு வழியை தேவன் தரப்போகிறார். சவுலுக்கு மட்டும் கழுத காணாம போகலைன்னா சவுல் ராஜாவாயிருக்கவே முடியாது. தாவீது மட்டும் கோலியாத்தை சந்திக்கலைன்னா தாவீது ராஜாவாயிருக்கவே முடியாது. யோசேப்பு மட்டும் குழியில தூக்கி போடலைன்னா யோசேப்பு அதிபதியாய் மாறி இருக்கவே முடியாது. இந்த யோனா காரியத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மூன்றாவது காரியம், பிரச்சனைகள் உங்களை வித்தியாசமான மனுஷனாய் மாற்றும். பிரச்சனை போராட்டம் இது உங்களை பழைய மனிதனை போல அல்ல, வேற மனிதனாய், புதிய மனிதனாய், வித்தியாசமான மனிதனாய், மெச்சூரிட்டி நிறைந்த மனிதனாய், அநேக காரியத்தை கற்றுக்கொண்ட மனிதனாய் உங்களை மாற்றக்கூடியது பிரச்சனை தான். ஒரு பையனை கூப்பிட்டு, என்னடா இப்போல்லாம் கிரிக்கெட்லாம் விளையாடுறதில்ல, வாலிபால் விளையாடுறதில்ல, முதல்ல எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பேசினாலே கிண்டலாக பேசுவேன், நக்கல் அடிப்பேன், வாயை திறந்து நல்லா சிரிச்சுக்கிட்டே இருப்பையே, இப்போ கிண்டலை காணோம், நக்கலை காணோம், வாயில் சிரிப்பே இல்லையா, அமைதியாயிட்டியே, என்னடா ஆளே மாறிட்டியே. அவன் சொல்லுவான், என் இடத்துல நீ நின்றுப்பார், நான் போகிற பிரச்சனையை நீ பார்த்துப்பார், உனக்கு எப்படி சிரிப்பு வரும். நான் சொல்கிறேன், பிரச்சனைகள் போராட்டம் உங்களை மெச்சூரிட்டியான மனிதனாய் மாற்றுது. குழந்தையை போல அல்ல, மறுபடியும் விளையாண்டுட்டு இருக்கிற சின்ன பையனை போல அல்ல, உங்களை தகுதி உள்ளவனாய் மாற்றுது. ஒரு மனுஷன் அவன் நல்லா இருக்கும்போது அவனுக்குள்ள எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, அப்படியே தான் இருப்பான். ஆனால் ஒரு பிரச்சனை போராட்டம் வந்ததுக்கு பிறகு அவனை பார்த்தா அது அவனுக்கு அநேக காரியத்தை கற்றுக் கொடுத்துருக்கும், அநேக காரியத்தை அவன் லேர்ன் பண்ணியிருப்பான், ஒரு மெச்சூரிட்டியாக இருப்பான். பிரச்சனைகள் போராட்டம் உங்களை வேறு மனிதனாய் மாற்றுகிறது, உங்களை வித்தியாசமான ஒரு மனிதனாய் மாற்றுகிறது. அதான் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தில் யோவான் ஸ்தானன் ஒரு கனவு பார்க்குறார். அதாவது யோவான் ஸ்தானன் பார்க்குறார், பரலோகத்தில் அநேகர் வெள்ளையங்கி தரித்து இருக்கிறாங்க. அப்போ மூப்பரை பார்த்து கேட்குறார், யார் இவர்கள், வெள்ளையங்கி தரித்து இருக்கிற இவர்கள்லாம் யார், வித்தியாசமாக இருக்கிறாங்களே, எல்லாம் வெள்ளையா ஒரு வித்தியாசமாக இருக்கிறதே, மற்ற மனிதர்களை போல இல்லாமல் இவங்க வித்தியாசமாக இருக்கிறாங்களே. அப்போ அந்த மூப்பர் சொல்கிறார், மூப்பர் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், மூப்பர்களில் ஒருவன், அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, இது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்களுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்தவர்கள். யார் இவங்க, வித்தியாசமா இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவங்க மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அப்போ பிரச்சனை போராட்டம் உங்களை வித்தியாசமான மனிதனாய் மாற்றும், அது உங்களை புது மனிதனாய் மாற்றும். 3 காரியம். முதல், பிரச்சனைகள் போராட்டம், ஐயோ நான் தவறான பாதையை சூஸ் பண்ணிட்டேன், இது தவறு என்று உணர்த்தும். 2வது, பிரச்சனைகள் தேவ திட்டத்துக்கு நேராய் உங்களை நடத்தும். 3வது, பிரச்சனைகள் போராட்டம் உங்களை வித்தியாசம் உள்ள மனிதனாய் மாற்றும். இப்படி இவ்வளவு பிரச்சனை போராட்டம் வந்தும் எந்த வித்தியாசமும் இல்லை, அதே மாதிரி தான் பழைய மனிதனாய் நீங்கள் இருந்தீங்கன்னா, பழைய மாதிரியே தண்ணி அடிச்சுட்டு, பழைய மாதிரியே சிகரெட் அடிச்சுட்டு,
பழைய மாதிரியே கெட்ட நண்பர்களோடு சேர்ந்துட்டு பழைய மாதிரியே நக்கல் கேலி கிண்டல் ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்த பிரச்சனைக்கும் போராட்டத்துக்கும் அர்த்தமே இல்லாமல் போயிடும். நீங்கள் கடந்து வந்த பிரச்சனைக்கு, நீங்கள் கடந்து வந்த போராட்டம் உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கணும். அப்படி மாற்றம் கொண்டு வரலைன்னா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும், அழிவுக்கு மேலே அழிவு வரும். மீண்டும் மீண்டும் ஒரு பெரிய ஆபத்து நினிவேவை தேடி வந்தது. எத்தனையோ முறை அவர்கள் மனம் திரும்பாத நினிவேவா இருந்தாங்க. ஆண்டவர் சொல்றார், நான் நினிவேவை அழிக்க போறேன்ப்பா, அழிவு வரும். ஆனா இந்த பிரச்சனை போராட்டம் உங்களை மாற்றணும், உங்களை வேறு மனிதனாய் மாற்றணும், புது மனிதனாய் மாற்றணும். இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, சீசர்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு என்னப்பா அடையாளம், எங்களுக்கு அடையாளத்தை காட்டுங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், யோனா எப்படி 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்தாரோ அதே போல நான் மனுஷகுமாரனும் பூமியின் இருதயத்தில் இருப்பார். அதுதான் அடையாளம். யோனா எப்படி அதாவது படகுல போகிற ஜனங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண அவர் தன்னையே கொடுத்தாரோ அதே போல இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை உண்டாக்க தன்னையே கொடுத்தார். யோனா நினிவே பட்டணத்தில் பொல்லாத ஜனங்களுக்காக, விபச்சார சந்ததிக்காக, வேசித்தனம் நிறைந்த பட்டணத்துக்காக, பொல்லாத மனிதர்களுக்காக, பெருமை நிறைந்த மனிதர்களுக்காக, கொள்ளை திருட்டு அதிகமாய் நிறைந்த இந்த நினிவே பட்டணத்துக்காக யோனா எப்படி 3 நாட்கள் மீனின் வயிற்றில் இருந்தாரோ அதே போல உங்களுக்காகவும் எனக்காகவும், பொல்லாத ஜனங்கள் ஆகிய உங்களுக்காகவும் எனக்காகவும், விபச்சார சந்ததி ஆகிய உங்களுக்காகவும் எனக்காகவும், பாவத்தில் மூழ்கி இருக்கிற உங்களுக்காக, அசுத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அவரும் 3 நாள் இரவும் பகலும் கல்லறையில் இருந்து, பாதாளத்தில் இருந்து, அதாவது பூமியின் இருதயத்தில் 3 நாட்கள் இருந்து அவர் உயிரோடு எழும்பினார். உங்களையும் என்னையும் ரட்சிக்க அவர் ஜீவனையே கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் சிந்தின இரத்தம் நமக்கு மீட்பை தருகிறது, அவர் கொண்ட காயங்கள் நமக்கு சுக வாழ்வை தருகிறது. உங்களை வாழ வைப்பதற்காக, உங்களை மேன்மைப்படுத்துவதற்காக, பொல்லாத வழிகளை விட்டு நீங்கள் மனம் திரும்புவதற்காக இன்னும் ஒரு சான்ஸ். ஏன் மகன் இவன் திருந்துவான், மற்றவங்க சொல்றாங்க இவன் திருந்தவே மாட்டான், இவன் இப்படிதான், பொல்லாததும் பொல்லாதவனும் ஒண்ணுதான். அவன் மற்ற மதத்துல சொல்றாங்க பொல்லாதவனும் பொல்லாததும் ஒண்ணுதான்ங்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், பொல்லாதவனை நான் நேசிக்கிறேன், பொல்லாதவனை நான் அணைக்கிறேன், அவனுக்கு இன்னும் சான்ஸ் கொடுக்கிறேன். அவனுக்காக தான் நான் அடிக்கப்பட்டேன், அவனுடைய துர்க்குணத்தை மாற்ற நான் அடிக்கப்பட்டேன், அவன் பொல்லாத வழியிலிருந்து மனம் திரும்ப நான் சிலுவையில் சிந்தப்பட்டிருக்கிறேன். இதை விசுவாசிக்கிறீங்கன்னா எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. அந்த சிலுவையை பாருங்க, உண்மைப்பா. நினிவே பட்டணத்துக்காக, நினிவே பட்டணத்தின் மேல நீர் பிரியமாய் இருந்து நினிவே பட்டணத்தை ரட்சிக்க வந்தீரே. பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக, துரோகிகளாய் இருக்கிற எங்களுக்காக நீர் சிலுவையிலே அடிக்கப்பட்டீரேப்பா. இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா, இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நினிவே பட்டணத்துக்காக யோனா போனது போல எங்களுக்காக, நமக்காக இயேசு இறங்கி வந்தார். நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார், நம்மளுடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். அவரை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு ஜீவன் உண்டாகிறது, அவரை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு பரிபூரணம் உண்டாகிறது. எல்லா தடைகளையும் தாண்டி செல்லக்கூடிய ஒரு வழியையும் பலனையும் ஆண்டவர் தருகிறார். எல்லா கரங்களை உயர்த்தி நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷை பேசுங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் ஒரு பெருமை நிறைந்தவனாய் இருந்துட்டேன், நான் துர்க்குணம் நிறைந்தவனாய் இருந்துட்டேன், எத்தனை அடிபட்டும் இன்னும் என்னுடைய பழைய காரியத்தை என்னால் விட முடியாதவனாய் இருந்துட்டேன், எனக்குள்ள எந்த ஒரு மாற்றமும் வராதவனாய், வித்தியாசத்தை காட்டாதவனாய் இருந்தேன்ப்பா. ஆனா இப்போ ஆண்டவரே, நான் உங்க பிள்ளைப்பா, என்னை வித்தியாசம் உள்ளவனாய் மாற்றுங்க, எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். லாபா ரகாது டாபா கபா லபோ தூனாமா ஷகாதா டாபலபோ. யோனாவை பார்க்கும்போது அவர்கள் வித்தியாசம் உள்ளவனாய் பார்த்தார்கள். எல்லா தீர்க்கதரிசிகளை போல இவன் இல்லை, இவன் வித்தியாசம் உள்ளவனாய் இருக்கிறான். எல்லா தீர்க்கதரிசிகளை போல இவன் இல்லை, இவன் வேறுபட்டவனாய் இருக்கிறான். காரணம், இவன் கடந்து வந்த பாதை, அடித்த புயல், அடித்த மழை, அடித்த போராட்டம் இவனை வேறு மனிதனாய் மாற்றினது. இன்னைக்கும் பல பிரச்சனைகள், பல போராட்டத்தின் வழியாய் வந்திருக்கலாம். உங்களை வேறு மனிதனாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அவருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் ராஜமுடியுமாய் உங்களை வைக்கிறார். விலையேற பெற்ற பாத்திரமாய் உங்களை வணைய விரும்புகிறார். அவருக்கு பிரியமான பாத்திரமாய், அவருக்கு சித்தமான பாத்திரமாய், அவர்
பிரியப்படுகிற திட்டத்துல, அவர் காட்டுகிற வழியில உங்களை நடக்க ஆண்டவர் விரும்புகிறார். உன் திட்டம் இல்ல மகனே, இந்த புயலும் இந்த காற்றும் அடித்ததுக்கு காரணம் உன் திட்டம் மறைந்து என்னுடைய திட்டம் உன் வாழ்க்கையில நிறைவேறதான் இந்த சோதனை. ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த பிரச்சனை? உன் திட்டம் மறையணும், என் திட்டம் வெளிப்படணும். நீ பழைய மனிதனா இருக்க கூடாது, நீ புதிய மனிதனா இருக்கணும். நீ உன் செய்த குற்றங்களை நீ உணர்ந்து திருந்தி, உணர்வுள்ள ஒரு இருதயம் உனக்குள்ள இருக்க வேண்டும். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நான் நேசிக்கிறேன். நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.